இன்றைக்கி நம்ம எஸ்பிஓ ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்பிஓவிலிருந்து என்ன தகவல் வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெற்றிக்கான பாதை அப்படிங்கிற சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர், எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் எஸ்பிஓ ஜாப்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எஸ்பிஓ ஜாப்ஸ்லேருந்து என்ன தகவல் வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்பிஓவிலிருந்து ஒரு அப்டேட் இப்போ நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மோர் டீட்டெயில் வேணும்னா மறக்காமல் நோட்டீஸ் போர்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் இங்கே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மட்டும்தான் எஸ்பிஓலேருந்து வந்து தகவலை கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ அப்படி என்ன எஸ்பிஓலேருந்து தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போது பேங்க் டீட்டெயில் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா ஆப்ஷன் பற்றியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை ஐடிக்கு நம்ம எத்தனை பேன் கார்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எஸ்பிஓலேருந்து என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஐடிக்கு நீங்கள் ஒரே பேன் கார்டு ஒரே பேங்க் டீட்டெயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் உங்களுடைய சேலரி 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, 30,000க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிடிஎஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிடிஎஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வித்ட்ரா எப்போ ஓப்பன் பண்ணுவேன் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. வித்ட்ரா நாளைக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த டைம் அப்படிங்கிறது நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்தே உங்களுடைய ப்ரொஃபைலில் போய் நீங்கள் பேங்க் டீட்டெயிலை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இனிமேல் எஸ்பிஓவில் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் பேங்க் டீட்டெயிலையும் பேன் கார்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேன் கார்டுக்கு நீங்கள் ஒரு 6 ஐடி யூஸ் பண்ணலாம், ஒரே பேங்க் டீட்டெயிலுக்கு 6 ஐடி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாமே எஸ்பிஐ விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லியிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ரீஃபண்ட் ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு என்ன தகவல் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனி எவ்வளோ வித்ட்ரா கொடுக்கும் பொழுது எவ்வளோ பர்சன்டேஜ் டிடெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற தகவல், யாருக்கெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ சேல்ஸ் டீமுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வித்ட்ரா கொடுக்கும்போது டிடிஎஸ் பிடிப்பாங்க, அதே மாதிரி ப்ரொமோஷன் டீமில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிடிஎஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிற தகவலை எல்லாமே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க சொன்னது 20% காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதில் சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஸோ அதனால் மறக்காமல் நாளைக்கு நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எந்த டைமுக்கு வித்ட்ரா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்களோ அதிலிருந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் மட்டும்தான் டைம் இருக்கும். நீங்கள் அந்த வித்ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி வித்ட்ரா கொடுக்கல அப்படின்னா உங்கள் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் 0 ஆயிரும் அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் மறக்காமல் இன்ஃபர்மேஷனை வாட்ச் பண்ணுங்கள். இல்லை நம்ம சேனலையே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடனே நான் எப்போ வித்ட்ரா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போவே நான் வீடியோவை போட்டுறேன். அதே மாதிரி வித்ட்ரா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற தகவலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எப்படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதில் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் உடனடியாக நீங்கள் பேங்க் டீட்டெயிலையும் எடிட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் கார்டையும் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டிடிஎஸ் பற்றியும் அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது தகவல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் எஸ்பிஐ ஜாப்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.